வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரம் நடக்குதோ அதை நீங்கள் உங்களுடைய அந்த மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எண்டில் ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது. மறக்காம பாருங்கள், ஒரு சூப்பரான மேட்டர் சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்காருங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்களும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ சனியுடைய சாரத்தில் போகும்போது வீடு பொருட்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது உங்களுக்கு சுக்கிரன் வக்கரமாக 12ல் இருக்காருங்க. ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்திங்கன்னா அவரும் வக்கரமாக தான் இருக்கார். ஸோ வேலை விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் இருக்கும், கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து வரார். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் சின்ன கெடுபிடிகள் கொஞ்சம் இருக்கும் நடுவில். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் 12ல் புதன் வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் டிலேனஸ்ஸு, கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கேட்ட இடத்துல கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிடைக்கும், கொஞ்சம் அலைய வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ மற்றபடி உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12லிருந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும், சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கா. ஸோ 2ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வருமானங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தது. இப்போ 12க்கு போயிட்டார். கொஞ்சம் விரயங்கள், தொழில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய வருமானம், பெரிய ஒரு காசு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். பட் இருந்தாலும் சனியும் ராகுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுவும் புதனுடைய சாரத்தும் கொஞ்சம் டிலேடாக நடக்கும். எல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருக்கும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பாசஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் கொஞ்சம் இழுக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக படுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக சந்திர தசாபதினா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் நீச்சமாகும் போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு இப்போ உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் சனியோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்குறது, இதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் யோசிங்க, பொறுமையாக இருக்குது. சர்ப கோயில்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அது பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு குரு தசாபுத்தி அந்த குரு பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு இப்போ 2ல் இருக்காருங்க. அது இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ வெளிநாடு சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் ராகுடைய பார்வை இப்போ குருவில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு செலவு இருக்குதோங்கிற மாதிரி நினச்சிட்டு நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது, என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா
சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் பெருசாக வரணுங்கிறதுக்காக நிறைய அலைச்சல் நிறைய மெனக்கெடுகள் இருக்கும். கொஞ்சம் செலவு அதிகமாக போகிற மாதிரியான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள், நாளைக்கு பெருசாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 12 இந்த மாதிரி விரயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 3 6ஆம் அதிபதி வந்து 12 வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிலேடாகவும் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சாரத்திலிருந்து அது வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுமோ அது வந்து 12ல் உள்ள சூரியன். ஸோ 12 வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும். வேலை விஷயங்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இருக்கும். அதே மாதிரி ஓனர்ஸோ பாஸஸோ வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கின இடத்துலையும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாப்தம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதி வந்து 12 வக்கரமாக சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து டிலேடாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் வந்து வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா சரியாயிடும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் வந்து தேவையில்லாத சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வருங்க. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் வக்கரமாக இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது வர வேண்டிய விஷயங்கள், அதாவது பெரிய லாபங்களோ பெரிய விஷயங்களோ வந்து கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ என்னடா அது வரமாட்டேங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 5ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருந்து நீச்சமாக அதாவது வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளோட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமாவது 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாயார் சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சூரியன் புதனுடைய சாரத்துலேருந்து புதன் வந்து வக்கரமாக போகும், கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். தாயார் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமான, அவங்க எல்லாமே தரது ரெடியாக இருந்தோம், சில நேரத்தில் அவங்க சொல்கிறதோ செய்கிறதோ அப்புறம் பார்க்கலான்னு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து சின்ன சோம்பேறித்தனங்கள் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப வேகமாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேலையை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய டாக்குமெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுவும் 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்குது. இப்போ ஸோ 10லேருந்து இப்போ 11க்கு வந்துட்டேன். ஸோ 11ல் வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல வேகம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் இப்போ சனி வந்து குருடைய சாரத்துலேருந்து ராகுல இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணாமல் இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது பலங்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து 11ல் இருக்காருங்க. 4ஆம் அதிபதி 11 வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்ன மனசலனங்களை கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னா வந்து புதன் வந்து அந்த புதனுடைய நட்சத்திரம் அந்த சலனங்களை கண்டிப்பாக கொடுத்தோம். கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல ஒரு சொத்து சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தாயார் சம்மந்தமான விஷயம் வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 3ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒப்பந்தங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து கையெழுத்து போகிறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் பக்கத்து வீட்டுக்காரரிடம் தேவையில்லாத மனஸ்தாபங்களோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது ராகு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கார். அது குருடைய சார்ந்தும் 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பேராசைகளை தூண்டி விட்டு அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பெரிய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11 இருக்கார். பெரிய லாபங்கள், தொழிலில் பெரிய லாபங்கள், அப்பனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குமே. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வந்து சந்திரனுடைய சார்ந்த ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, அதனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5ஆம் அதிபதி 11 இருக்கும்போது குழந்தைகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறத வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து கேது திசை, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ கேது 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள், கொஞ்சம் வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்க லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியராக இருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசை, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். முதல்ல ரொம்ப வேகமாக இருந்துங்க, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். எல்லாம் ஒரு கால்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து 10ல் வந்து வக்கரமாக இருக்கார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வக்கரமாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குறோம். அதுவும் குருடைய சாதனமும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் நிறைய கொஞ்சம் செலவினங்கள் ஆகிற மாதிரியான விஷயங்களே நான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த வாரத்தில் வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியாக வந்து புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்கிற மாதிரி விஷயங்கள், அம்மாவுடைய பிடிவாதம், அம்மாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிடிவாதம், அம்மாவுக்கும் மாமியார் கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாய் வக்கரமாக இருக்கும்பொழுது அது 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து நம்ம நினச்ச மாதிரி பசங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள், பசங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையை வந்து ஏடாவடமாக பேசுகிறது, கொஞ்சம் பச்சையாக பேசுறது, கலராக பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் சின்ன பிரிவினைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள் வந்து மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் வந்து ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய்ப்பில் நிறைய கொடுக்கும். அதே சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் அதுக்கான முனைப்பாக இறங்கும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதுவும் இப்போ சனி ராகு ஒன்றாக 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மாதிரி மூலதனம்லாம் போட்டு பெருசாக ஆரம்பிக்கிறதா வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் குடும்பத்திலும் தேவையில்லாத சலசலப்புகள், நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து மீதம் லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தின்னு சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேர் வந்து தொழில் ரீதியாக வச்சு நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து 2ல் இருக்கும்போது ரொம்ப நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வீடு விற்பனை, வீடு சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பராமரிப்பு வேலை, வண்டி வாகனங்கள் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்போ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 2ல் வந்து இருக்கார். ஒரு 6ஆம் அதிபதியாக வந்து 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல், கடன் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதேமாதிரி நண்பர்கள் மற்றும் எல்டர் பிரதர் மூத்த சகோதரர்களும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குது. தேவையில்லாத ஒரு நண்பர்களோட சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. கொஞ்சம் பச்சையாக பேசுவீங்க, கலராக பேசுறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து ராகு தேசாபதினா ராகு 10ல் இருந்து அது வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட வந்து கொஞ்சம் நிறைய பிரிவுகள் போது இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் இல்லைன்னா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் வியாபார ரீதியான அலைச்சல்கள், நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபத்தினும்
சனி வந்து 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால இந்த டைமில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டைமில் எதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் உடம்பு முடியாதவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு சில பேருக்கு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வந்து வக்கரமாக இருக்கார். அது 4ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும். அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. வீடு நிலப்புறங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசை கேது வந்து 4ல் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகள் மற்றும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிகிச்சைகள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கருத்து பேதங்கள் இருக்கும். அம்மாவுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இந்த சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து 10ல் உச்சமாக இருந்தோம். அது இப்போ வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எனக்கு எல்லாமே சிறப்பு தான். ஸோ இது வந்து எல்லாம் ப்ளஸஸ் மைனஸ் என்னென்ன இருக்குன்றதை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நல்ல ரீதியில் வந்து இந்த வார்த்தை ட்ராவல் ஆகிறார். ஸோ அதனால் நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்கள தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க தாயார் சம்மந்தமான குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு ரீதியில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எதையுமே வந்து அனுசரித்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன். 2ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற வருமானத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வக்கரமாக இருக்கும்பொழுது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள். ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் வந்து வாக்குவாதம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அங்கே வக்கரமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வக்கரங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வரட்டு பிடிவாதம் ஈகோ அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். என்னடா அது இந்த குழந்தை இப்படி பண்ணுது, கொஞ்சம் டென்ஷன் படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலையில் நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சனி 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா 8லேருந்து 9ல் சனி போகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாதத்தில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான இல்லை ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான இல்லை நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருடைய சாதத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் பண வரவுலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெரிய வருமானம் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா வேலையில் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை பண்ணுறது வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறவங்களும் வந்து நல்ல வருமானம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியிலே வந்து நிச்சயமாக புதிய தொழில் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலான்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாமியார் சம்மந்தமான உறவுகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான ஃபஸ்ட்டு பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வக்கரமாக இருக்காங்க. ஸோ வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் மூத்த சோழ சம்மந்தமான விஷயம் நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து 2ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது வெளிநாடு வெளி மாநிலங்கள் நிறைய சுற்றுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் தொழில் சம்மந்தமான விஷயம் நமக்கு மன கலக்கங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அவமானங்கள் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நடந்து மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
கடகலகனமாக வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ராகு வந்து 9னாலே அது குருடைய சாதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கலாம் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபதியிலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது சிறப்பான பலன்கள். ஸோ 6, 9, 11னாலே வெளிநாடு வேலை செய்கிறவங்க வெளிநாட்டில் வேலை வெளி மாநிலங்களில் வேலை இருப்பாங்கன்னா பெரும் பணம் வரதுக்கான இப்போ நல்லாயிருக்கு. கடகலகனமாக வந்து சனி தேசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 8ல் இருந்து 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குருடைய சாதத்தில் போகிறனால அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு. நல்ல ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்களான நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்காருங்க. 3, 12ஆம் தேதி 9ல் இருக்கும்போது வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலகனமாக வந்து கேது தேசாபதினு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 3லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் விற்பனை பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு பூசல்களை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை தான் மேஜராக உருவாக்கும். கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்ற 4ஆம் அதிபதி 9ல் இருந்து அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது வீடு சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் எல்லாமே கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. லாபம் வருமானம் கண்டிப்பாக பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்னும் போது நம்ம ஒரு கேல்குலேஷன் எது ப்ளஸ் எது மைனஸ்ங்கிறத கேல்குலேட் பண்ணி நம்ம மிங்கிள் பண்ணிப்போம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கார். நிறைய கிரகங்கள் 8ல் இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவாக தான் பலன்கள் இருக்க போகிறது முதலே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சூரியன் வந்து 15ஆம் தேதி வரை கண்டிப்பாக வந்து அது மீனத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். தேவையில்லாத பிடிவாதங்கள் பெரிய லாபம் வரணும் அதை பண்ணால் தான் பண்ணுவேங்கிற மாதிரி பிடிவாதங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது நண்பர்கள் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சலசலப்புகள் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கொடுக்கும். ஸோ இந்த வீட்டை விட்டு ஓடிடுறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓரமாக வைங்க. எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஏன்னா வந்து இதில் ஒரு மாதகரங்கள் ஒரு 10-15 நாளில் எல்லாமே மாறிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது வந்து 8லேருந்து பரிவர்த்தனை ஆகுது. ஸோ 8லேருந்து பரிவர்த்தனை ஆகும்போது என்னென்னா 10ல் வரும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள் பெரிய விஷயங்கள்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து வக்கரமாக இருக்க சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஏடாவடமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் இப்போ எதுவும் டெசிஷன் எடுக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக 12ல் இருக்கும்போது அப்பா அம்மானால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். தேவையான ஒரு மன உளைச்சல் இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசணும் மன வருத்தங்களை கொடுக்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. அதனால் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனம் பண்ணணும். குழந்தைகளோட விஷயங்களை நல்ல அபரமாக நல்ல சிறப்பாக இருப்பதற்கான அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 8ஆம் அதிபதியான சனி இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிறைய 8 நாளே நிறைய பேராசையை தூண்டி விட்டு அதனால் ஒரு டென்ஷன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்குங்க. அவங்க ஏதோ பேசுகிறாங்க ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டு போகிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் நீச்சமாகும்போது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டிலலாம் வந்து சின்ன அவமானங்கள் நமக்கு என்னடா இப்படிலாம் இன்சல்ட் பண்ணுறாங்க நம்மளோட ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இப்போ வக்கரமாக 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடு பெரிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி 2 மற்றும் 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வருது அதாக வருதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் எதுலேயுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து எப்போ கவுக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாகிறது சூரிய தசாபுத்திகள் சூரியன் 8ல் இருக்கும்போது பாசஸ் அதாவது நம்மளோட மேலதிகராக நம்ம ப்ரெஷரோ டென்ஷனோ வரும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது 15ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி அந்த மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பிலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து 12 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்பா அம்மாவால் கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு மனக்கலக்கங்கள் இல்லாமல் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த போடுங்க இதெல்லாம் ஆள் இந்த கேம்னு தூக்கி போட்டு போகிறது இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள் ரொம்ப பெரிய பாதிப்பிலே ஏற்படுத்தாது. 5 மற்றும் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களையும் குழந்தைகள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகளாக நிறைய கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். தொழிலில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதனால் எல்லாமே டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு மற்றவங்க வந்து நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சனி 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட ஒரு ஈகோ கிளாஷஸ் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போது ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து குருடைய சாரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ஒரு பேராசையை காட்டி எல்லாரும் வந்து நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் பேராசைப்பட்டு ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து குழந்தைகள் விஷயங்களையும் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப்ல ஏன்னா பரிவர்த்தனை அது 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் ஒரு ஈகோ கிளாஷஸ் ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சலசலப்புகள் பிடிவாதங்கள் அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 2ல் இருக்கும்போது வெடுக்குன்னு பேசுகிறது தேவையில்லாத பேசுகிறதுனால வந்து நம்ம டேர்ம்ஸ் பேசுகிறதுனாலே வந்து நமக்கு நிறைய வந்து விரோதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதனால் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்கனால சிம்ம லக்னமாக சுக்கிர தசை சுக்கிரன் வந்து 8ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்கார சம்மந்தமான விஷயங்கள்லாம் தேவையில்லாத பிடிவாதங்கள் ஈகோனாலும் நமக்கு வந்து நிறைய கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு எது ப்ளஸ் மைனஸுங்கிறத நோட் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் நீச்சமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்காங்க. ஸோ நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு நீச்சமான கிரகம் வக்கரமாகும்போது நல்ல ஒரு உச்ச பலன்களை கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இப்போது குருடைய சாரத்தில் போகும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா சனி ராகுடைய காம்பினேஷன்ஸ் வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப பர்ஃபெக்ட். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத எமோஷனலாக இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது அது பரிவர்த்தனை வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் அப்பா சம்மந்தமான விஷயங்களால் வந்து பெரும் பணம் வர்றது வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயங்களை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை வந்து கொஞ்சம் கேவலமாக நடந்துக்கிறது கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்களாக போய் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் அவமானங்கள் ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் இருக்கும் நண்பர்களால். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் வந்து அது வந்து பரிவர்த்தனை 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் பேசுவீங்க. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சனி. 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குருவே அங்கே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பரிவத்தில் வந்து 7 வந்து அங்கேயே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் நிறைய கிரகங்கள் அங்கே இருக்கும் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எதிராளிகள் காம்படிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியினுடைய நிறைய கருத்து பேதங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகம்
உங்களை அள்ளி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு வரும்போது 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரயாணங்களில் நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நீங்களே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் பொறுமையாக போலாங்கிற மாதிரி எண்ணங்களும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவே பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வேலை விஷயமாக அங்கே இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர், இல்லைன்னா வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசா பார்த்திங்கன்னா சந்திரன் 11ஆம் தேதி சிறப்பான பலன், நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து செலவுகளும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குங்க. அதுவும் கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 8ஆம் தேதி 11 இருக்கும்போது இளைய சகோதர சம்பந்தமான விஷயம், திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம், ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்டோ கேஸோ நடந்துட்டுருக்குன்னா திடீர்னு முடியாதுன்ற அந்த கேஸும் முடிஞ்சு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விபரீத ராஜோகம்ன்றும்போது வராத காசு, வராத ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர்கள் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களாலும் மூத்த சகோதரர்களும் சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து 7 இருந்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிவர்த்தனை ராகு வந்து 7 குருவோடையே இருக்கிறனால என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தணும்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபத்தியம், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7 இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தையோட பேச்சுக்கள், குழந்தைகளால் வந்து கணவன் மனைவியினோட வந்து சின்னதாக ஒரு ஈவு கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 7 வந்து இருக்கும்போது வக்ரம். ஸோ வக்ரனும் போதே கொஞ்சம் காரிய தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கிறனால என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சலாக இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ கணவன் மனைவியினோட தேவையில்லாத சந்தேகங்களோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து அதனால் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க, ஓகேங்களா. அப்புறம் கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 7 வந்து அது உச்சமாக இருக்கணும், வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையான பணம் மற்றும் தந்தை சார்ந்த விஷயம் வெளிநாட்டிலேருந்து வர பணம்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குதுங்கிறத நம்ம நோட் பண்ணி அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோம்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயம் ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து வரவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இதில் என்ன பிரச்சனைனா 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட மட்டும் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மற்றும் 2ஆம் அதிபதியான செவ்வாய் 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் சின்ன அவமானங்கள் மற்றும் கணவன் மனைவியோட வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் போகிறாங்க. ஸோ 8ல் போகும்போது அது பரிவர்த்தனையில் வந்து 6ல் வரும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் நிறைய ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களும் போது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6ல் இருக்கும்போது ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், நிலம் வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டுமே அந்த சனி ராகு ஒன்றா இருக்கும்போதே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தாயார் சார்ந்த உறவுகள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நல்லது. மற்றபடி 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் எல்லாம் தவிர்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் வந்து நீச்சமான வேலை ஆட்களுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத மனஸ்தாபங்கள், ஒரு கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம்
அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பச்சையாக திட்டுறதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கிறதா தான் எண்ணம். ஏன்னா பரிவர்த்தனையில் வந்து குரு வந்து சுக்கிரன் இடத்துலையும் சுக்கிரன் குரு இடத்துலையும் இருக்கிறதுனால வந்து அது வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் ஒரு மன உளைச்சலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிரயாணம் விஷயங்கள் பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்புறம் துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சஞ்சலங்கள் ஒரு சலசலப்புகள்லாம் ஏற்படும். ஏன்னா நீச்சம் பண்ணும்போது அதனால் குடும்பத்தால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதங்கள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமும் தொழில் ரீதியான விஷயங்களையும் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்தது நல்லது. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காங்க. 6ல் இருக்க ராகு வந்து உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும்போது வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து அது வந்து ஏற்கனவே சனி ராகு ஒன்றா இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் அது 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிக முதலீடு அதிகமான அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து 8ல் இருக்காங்க. அது வந்து 8லேருந்து திருப்பி 6லே போகிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்து போடுறது முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காங்க. ஸோ 6ல் வந்து சனி ராகு ஒன்றா இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 6ல் இருந்து வெளிநாடு வேலை வெளி மாநிலங்களில் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தால் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து 12ல் இருக்கும்போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்குற மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக வக்கரமாக 6ல் இருக்கும்போது அதுவும் அது பரிவர்த்தனையில் வந்து அது 8ல் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் சார்ந்த விஷயங்களை பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நல்லதுங்க. அதனால் சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு எது ப்ளஸ் மைனஸ்ங்கிறது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகிறார். ஸோ தந்தை சார்ந்த உறவுலாம் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். அதெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் குடும்பத்துக்கான விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் குடும்பத்திலும் சரி மற்றபடி வெளி வட்டாரங்களையும் சின்னதாக ஒரு சலசலப்பு இலேசவோ சம்பந்தமான விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலும் மன ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கணும். ஏன்னா சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் ஒரு சின்ன மன உளைச்சலுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தை இல்லாதவருக்கு இந்த டைமில் வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களும் அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்குது நல்லது. அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்களும் வந்து அப்பாட்ட பேசும்போது பழகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சமாக ஒரு மனசில் வந்து ஒரு சஞ்சலங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பு சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துங்க.
ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து 7 இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனை வந்து குரு சுக்கரன் மாறி இருக்கும்போது நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து 5லேருந்து வக்கரமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 5ல் வக்கரமாக குழந்தைகளோட பிடிவாதமும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயம் ஏதாச்சும் வாங்கிட்டோம், அதனால் வந்து சில பேர் அவமானம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான இதுவும் இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 5க்கு வந்து 10 8ஆம் இடமாக வரனால தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நீச்சபங்க ராஜயோகமாகி பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தொழில் வந்து பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உல்லாச சுற்றுலா இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்துன்னு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான பலன்கள், ஸோ ஜென்ரலான பலன்கள் தான். இப்போ பார்க்க போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் பாதக ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல வெற்றி நல்ல லாபங்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து அது சின்னதாக ஒரு மன உளைச்சலை திங்கள் செவ்வாயில் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயம் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மொத்தமாக வெளி மாநிலங்கள் இதெல்லாம் வந்து இப்போ போகிறவங்க ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளிலும் ஒரு மனக்கலக்கங்களையும் மனசில் வந்து சின்ன மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அது 7லேருந்து பரிவர்த்தனை 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கான சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து குழந்தை பிறப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து 3 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து சனியும் ராகும் இருக்கும்போது தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொண்டு வரும்போது புதன் வந்து நீச்சமாக 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகளாக சின்ன மனக்கலக்கங்கள் குழந்தைகளோட பிடிவாதத்தால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதினா கேது வந்து என்ன மாதிரி விஷயமோ கேது வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை ஈட்டி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் வேணும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா. விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது அது வந்து 7ஆம் அதிபதி குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றமாகவும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குன்றதை வந்து நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4லே இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் நடைமுறையில் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது சனி ராகு ஒன்றா இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதேமாதிரி வந்து தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பத்துக்கு சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான சொத்து சம்பந்தமான விஷயம் நிறைய தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் வரும். அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அது 4ஆம் அதிபதி 6ல். ஸோ 4ஆம் அதிபதி 6லன்னா அது பரிவர்த்தனை அங்கேயே வரும்போது அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, நல்லது. அதுவும் வந்து 4ல் குரு ஆட்சியோடு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து சின்னதாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்து. ஏன்னா வந்து அது பாதகாதிபதி வக்கரமாக கூடவே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6 மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம்
4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறது அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஒரு வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து நாளில் வந்து புதன் நீச்சமாய் வக்கரமாகும்போது கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஏன்னா வக்கரம்னாலே கொஞ்சம் ஈகோ ஒரு அதிகமாக இருக்கும். நான் முடிச்ச கோயிலுக்கு 3 காலங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வாரத்தின் ஸ்டார்டிங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மாறி வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ரசிகர்களுக்கு வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ 9 4 ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் இல்லாமல் ஒரு பெரிய ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நடைமுறையில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 4 இருக்கும்போது நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான பிஸ்னஸ் இருந்தாலும் அது நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து மேஜராகவே பார்க்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், தாயார் சம்மந்தமான உடல்நல சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அங்கே சனி ராகு எல்லாமே நிறைய பிளானட் அங்கே இருக்கும்போது அது ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 4 இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி ஒன்றா இருக்கும்போதே நல்ல ஒரு பெரிய ராஜயோகம் நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இருந்தாலும் சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வக்கரமாக போகிறனால கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாவது சந்திரன் 8 இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் மொதல் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் 8 இருக்காருங்க. ஸோ அதை வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8 இருக்கும்போது குழந்தைகளை ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதனால் காதல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தேசாவது ராகு வந்து 4 இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது வீடு பெருசாக வாங்கணும் சொத்துக்கள் பெருசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப மனசு இதனால் குடும்பத்தில் வந்து சலசலப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் விரோதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து அங்கேயே 4 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் நிறைய கிரக கூட்டங்கள் 4 இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அது சனி ராகு எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒரு ஸ்மெச்சஸ் எதையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்தினோட சனி ராகு ஒன்றாக இருந்து 4 இருக்கும்போது தாயோட உடல் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி ராகுங்கிறது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்தா 7 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4 வந்து இருந்தாலும் அது வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருந்தாலும் அதில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவிகளும் சின்னதாக ஈகோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னம் வந்து கேது தேசம் கேது வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் வாங்குற மாதிரி நிர்பந்தங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து அது பரிவர்த்தனை 6லேயே இருக்கும்போது வேலை விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் இருந்தாலும் அது ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். காரணம் சுக்கிரன் இப்போ வக்கரமாக போகிற மாதிரி இருக்கிறனால அந்த வக்கரத்தில் இருக்கிற கொஞ்சம் பலன்களை ஸ்லோவாக தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் என்னென்ன இருக்குதோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 3 சனி ராகு ஒன்றா இருக்கும். 3 உள்ள சனி ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றாலும் அது சனி ராகுனும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்களும் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான குரு ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 3லேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னும் போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல் கொடுக்கறதுக்கான நிறைய கொடுத்துரும். 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளோட வந்து சின்ன சின்ன மன சலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வண்டி வாகனங்கள் மூலியமாக
கொஞ்சம் மனசில் வந்து காயங்கள், மனசில் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனம். மூத்த சகோதர சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் வக்கரமாக போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாதங்கள் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. 6ஆம் அதிபதியான புதன் 6 9ஆம் அதிபதியான புதன் வந்து 3இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வேலையில் நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள் கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமையில வந்து 8இல் போகின்ற சந்திரன் வந்து உங்கள் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் வந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பிரயாணங்கள் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கார். ஸோ 9இல் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசு சம்மந்தமான விஷயம், சட்ட ரீதியான விஷயம், சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ரிசல்ட் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 7இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலையும் மனக்காயங்களையும் கணவன் மனைவிக்கு நடுவில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் நம்ம எதிர்பார்த்த லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல், அதனால் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து 3இல் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தோம் ஒரு பொது பலங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3இல் இருக்கும்போது கொஞ்சம் சலசலங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு வந்து 7 இருக்கும் சிறப்பான. புதன் வியாழன் வந்து 8ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திரங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-11ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன மன உளைச்சல், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 3இலிருந்து அது குருடைய சாரத்தில் வந்து குரு வந்து பரிவர்த்தனை வந்து 3இலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி தசாபுத்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கொஞ்சம் மன உளைச்சல், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து வரும்போது புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது உங்களுக்கு 6-9ஆம் அதிபதி 3இல் வக்கரமாக இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது கேது வந்து இப்போது 9இல் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் வளர்றதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே நல்லது தான். ஸோ நல்ல விஷயம் நடக்கணும். இது ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருக்குது. அதுவும் சனி ராகு ஒன்றா இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சலசலப்பு, ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு குழப்பங்கள், பெரிய பணம் சம்மந்தமான விஷயம், குடும்பத்தில் வந்து சின்ன சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6இல் வந்து வேலையில் கொஞ்சம் சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 4-9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2இல் இருக்கும்போது தாய் தந்தையரனால் வந்து ஒரு சின்ன பிடிவாதங்கள், வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த பிடிவாதத்தெலாம் விட்டுருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ 15-20 நாள் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 5-8
8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லே இருந்து வக்கரமாகும்போது பேச்சு, ஸோ தேவையில்லாத பேச்சுக்களை, கொஞ்சம் விதண்டாவாதமான பேச்சுக்கள், கொஞ்சம் கர்வமான பேச்சுக்களெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னும்போது கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன் வந்து 6ல் செவ்வாய் இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வர்றது, நல்ல ஒரு கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அது புதனுடைய சாதத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தும், அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது இந்த ஈகோ, இந்த மாதிரி ஈகோவான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் நீச்சமாகும்போது கொஞ்சம் கவனம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இல்யூஷன்லேயும் மற்றவங்க சொல்லிட்டாங்கிறத ஒரு கோபத்துலேயும் நம்ம ஏதாச்சும் எடுக்கிற முடிவுகள் அது ரொம்ப ஒரு நம்மளோட விரோதங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும். ஸோ ஏன்னா அது பரிவர்த்தனை 2ல் இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதிகள். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதிகள், சூரியன் 7ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருக்கும் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது சில விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஸ்லோ டவுனாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்குறது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து சிறப்பான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாலும் வியாழ வெள்ளிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் கொடுக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுதான் இந்த 3ல் ஏதாவது ஒன்று மாற்றன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கும்ப லக்னம் வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கிற ராகு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும் பணம் தொழில் வந்து ஒரு பெரிய இலக்கு அடையணுன்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து சிறப்பான பலன்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் சனி ராகு இருக்கும்போது எமோஷனான பேச்சு, எடுத்தெறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் எமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து புதன் தேசாவது புதன் 5 8ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு எமோஷனல் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிடிவாதத்தை விட்டது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னம் வந்து கேது தேசம், கேது வந்து 8ல் இருக்கும்போது விதண்டாவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ரூல்ஸ் பேசியே நம்ம கெட்டு போயிடும். ஸோ அதனால் ரூல்ஸ் எல்லாம் பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருந்துக்குங்க. லீகலாக பேசுகிறது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9 மாதிரி தாய் தந்தையினால் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஈகோ இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இது எல்லாமே வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ், எது ப்ளஸ் எது மைனஸுங்கிறத வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை வந்து அந்த உங்கள் மீனத்திலே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவோம், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்திலே போகும்போது கொஞ்சம் வந்து சுணக்கங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலிங், ஏன்னா புதன் வந்து அது வக்கரமாக போகும். ஸோ அதனால் கொஞ்சம் சுணக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும். குழந்தையோட நடவடிக்கையில் ஒரு மனக்காயங்களோ மன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபட்டவங்க ஓவராக போய் அளவு வளர்ந்துருக்காங்க, கொஞ்சம் ஜென்ரல் லைஃப்லையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அது ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் ஒரு எமோஷன்ஸு, ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது, நீ இப்படி பண்ணிவிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே குமுறிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மௌனம் காப்பது தான் நல்லது. ஏன்னா வந்து வக்கரமான கிரகங்கள் வந்து இந்த பிடிவாதத்தை கொடுத்து அதனால் வந்து ஒரு மன உளைச்சலையும் கொடுத்துரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துனது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போதே தாயார் மற்றும் மனைவியான வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு பிடிவாத போக்கையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தையால் ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுறதுக்கான எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளோ புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் உடம்பு படுத்தும், எலும்பு சம்மந்தமான விஷயங்களோ கண் சம்மந்தமான விஷயங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் வந்து வக்கரமாகும். மனைவியுடைய பிடிவாதத்தால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய். 9ஆம் செவ்வாய் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அப்பாவால் ஒரு அவமானங்களை கொடுக்குறது, வெளி மாநிலங்கள் இல்லை தங்கியிருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிற மாதிரி விஷயம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தொழில் வாய்ப்புகள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைப்போம். பட் இருந்தால் தேவையில்லாத சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் வரும். அதை மட்டும் தூக்கி அடிச்சிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுவும் 11ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ ராசியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வந்தாலும் பட் சனி ராகு ஒன்றா இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி ஒரு ஷார்ட்கட்டாக போனால் பெரிய காசு சம்பாதிக்கலாமா என்ற ஒரு மன உளைச்சலை கொடுத்தோம். இன்னும் கேட்டிங்கன்னா மீனத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. அதனால் நான் என்னை பொறுத்தவரை வந்து இப்போ எந்த முடிவும் எடுக்காமல் நியூட்ரலாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா மாத கிரகங்கள்லாம் வந்து ஒரு 15-20 நாள் சரியாயிடும். அதனால் இப்போதைக்கு வந்து எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சோர்வுகள் இருக்கலாம். உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. கண் சம்மந்தமான விஷயம், எலும்பு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பெயின் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக சந்திர தேசம். சந்திரன் வந்து 5லேருந்து ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக செவ்வாய் தேசம். செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன அவமானங்களோ மன உளைச்சலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்துலேயும் வந்து ஒரு சின்ன சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சனி ராகு ஒன்றா இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெருசாக பண்ணணும், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இப்போதைக்கு வந்து எந்தவித டெசிஷனும் இந்த மாதம் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட் அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ முடியலையேங்கிறது லெவலெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடாது. மீன லக்னமாக இருந்து குரு தேசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ ராசி மற்றும் 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது குரு வந்து இப்போ உங்களுக்கு ராசியிலே இருக்கிறதா தான் அர்த்தம். அந்த புதன் கொஞ்சம் தொழிலில் வந்து நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தி வந்துடும். சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். பெரிய லாபங்களை நோக்கி போகணும், பெருசாக சம்பாதிக்கிற எண்ணங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் இந்த பேராசையை தவிர்த்துட்டு கொஞ்சம் நியூட்ரலாக போகிறது தான் நல்லது. ஏன்னா சனி ராகு வந்து ஒரு தவறுதலான முடிவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணுறதுக்கெலாம் வந்து நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னா அந்த சனி ராகுன்ற சமயத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் பண்ணும். தேவையில்லாத அதெல்லாம் கமிட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்ன முடியலையேங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக எந்த டெசிஷன் எடுக்கிறோம் கவனமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தியில் புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ், தாயார் மனைவி சம்மந்தமான விஷயங்களை நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு ஈகோவாக பேசாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுங்க. நான் வந்து என்ன இருக்குங்கிறத பார்த்துக்க. மீன லக்னமாக கேது தேசம். கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ல் இருக்கும்போது மனைவி வந்து நிறைய ஆர்டராக பேசுறது, கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறதுலாம் தவிர்க்க முடியாது. அதுவும் சூரியன் சார்ந்தில் இருக்கும்போது அந்த பேச்சுக்களே வந்து கொஞ்சம் விரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர தேசம் 3-8ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய கற்பனையிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், அது ஒரு ஈகோவாக நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சில நேரங்கள் பிடிவாதத்தாலையும் நம்ம வந்து சில விஷயங்களை இழப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இப்போதைக்கு நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்னா இதெல்லாம் வந்து இந்த கேல்குலேஷன்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி என்னங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிகள், அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது, அதில் வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள், ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கிறோம் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தது. நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க, பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள், அது சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன், யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா, அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா, அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப, அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு, எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி, ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள்னும் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ கான்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11ல் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக இருந்து 11ல் 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகம்ங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு, ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சைகள் எதுவும் அந்த 3 7 11ல் வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால்
கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது, அங்கே சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.